பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனங்கள் ஆதியாகமம் 3:14, ஆதியாகமம் 3:19. ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இது கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து கூறின சாபமான வார்த்தைகள். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இது கர்த்தர் ஆதாமை பார்த்து கூறின சாபமான வார்த்தைகள். 2 பேருக்கும் சபிச்சிருக்கிறார். 2 பேருக்கு மாத்திரம் இல்ல, கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்னது அப்படின்னா, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை நீங்க புசிக்கலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனிகளை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருப்பாரு. ஆனா ஏவாள் சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு அந்த நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை தானும் புசித்து தன் கணவருக்கும் கொடுத்து கீழ்ப்படியாமை அப்படிங்கிற பாவத்துக்குள்ள போயிருவாங்க. அந்த பாவத்தினால கர்த்தர் 3 பேரையும், சர்ப்பம், ஆதாம், ஏவாள் 3 பேரையும் சபிக்கிறார். 3 பேருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இதுல ஆதாமுக்கும் சர்ப்பத்துக்கும் உண்டான அந்த சாபமான அந்த வார்த்தைகளுக்குரிய ஒப்புமையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆதாமை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொன்னார். ஏன்னா மனுஷனை கர்த்தர் மண்ணினாலதான் உண்டாக்குனார். தன்னுடைய சாயலால மண்ணினால மனுஷனை உண்டாக்குனார்னு வசனம் இருக்குது. சர்ப்பத்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய்ன்னு சொல்றாரு. அப்ப இங்க மண் யாரு? ஆதாம் தானே. அப்ப அவர் சர்ப்பத்துக்கு, சத்துருவுக்கு ஆகாரமா யாரை கொடுக்கிறாரு அப்படின்னா, மனுஷனை கொடுக்கிறாரு. கீழ்ப்படியாமைக்குள்ள விழுந்த, தன் மாம்ச இச்சைக்குள்ள விழுந்த மனுஷங்க சத்துருவுக்கு உணவாகிறாங்க. இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் சத்துருவுக்கு இப்படிப்பட்ட கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடக்கிற மனுஷங்க உணவாயிட்டு இருக்கிறாங்க. அவன் அப்படியே முழுங்க மாட்டான். ஆனா அந்த பாவத்தினால இச்சையினால இழுப்புண்டு திரிகிற மனுஷங்க எங்க போறாங்க மரிச்சதுக்கு அப்புறம்னா அவனுடைய ஆளுகைக்குள்ளதான் போறாங்க. அதுதான் அவனுக்கு உணவு. அப்ப இந்த சாபத்தை முறிக்கணும். நான் ஒரு கோபத்துல இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், சபிச்சிட்டேன். சத்ருவுக்கு அவன்கிட்டயே உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன். மண்ணை தின்பன்னு சொல்லி உன்னை சாப்பிட நான் அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சு அந்த வார்த்தையை குறிச்சு இப்ப வரைக்கும் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறாராம். அதாவது நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு கிளம்ப போகும்போது ஒரு கோபத்துல பிள்ளைங்களை திட்டிடுறோம். அதுக்கப்புறம் அதை நினைச்சு ஐயோ பிள்ளை ஸ்கூல்ல போய் அழுவாளே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறோம்ல, அதை நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி கர்த்தரும் அதை நினைத்து வருத்தப்பட்டுட்டு மனஸ்தாபப்பட்டுட்டே இருக்கிறாராம். அதை குறிச்சு ஒரு வசனம் இருக்குது, ஆதார வசனம். எரேமியா 31:20. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஒரு வார்த்தை, நான் உன்னை குறிச்சு கோபத்துல விட்டுட்டேன், சத்ருவுக்கு உன்னை உணவா கொடுத்துட்டேன்ப்பா. அந்த வார்த்தையை விட்ட நாள் முதற்கொண்டு அதை நினைச்சு என் உள்ளம் கொதிக்குது. அதை எப்படி மாற்றலாம், அந்த வார்த்தையில இருந்து உனக்கு எப்படி விடுதலை கொடுக்கலாம் அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாராம். மனஸ்தாபப்பட்டுட்டே இருக்கிறார். இப்படி சொல்லிட்டோமே, என் பிள்ளைய எப்படி சொல்லிட்டோமே, அருமையான பிள்ளை அல்லவோ அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அதனாலதான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எப்ராஹிம்னா யார் தெரியுமா? எப்ராஹிம் யோசேப்பினுடைய 2ஆம் குமாரன். யோசேப்புக்கு 2 குமாரர்கள், மனாசே, எப்ராஹிம். எப்ராஹிம் இளைய குமாரன். கர்த்தருக்கு மூத்த குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து தானே. ஏன்னா உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்துல இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். முதல் 5 வசனங்கள் சொல்லுது. அதனால இப்ப எப்ராஹிம் யாரை அழைக்கிறாருன்னா, 2வது அவர் யாரை உண்டாக்குனாரு? ஆதாம். அப்ப ஆதாம் மூலமா வந்து சந்ததியும் மனுஷங்க தான் அவருக்கு 2ஆம் இளைய குமாரர்கள். அப்ப எப்ராஹிமின் நம்மளதான் அழைக்கிறார். அந்த இளைய குமாரனை மீட்கிறதற்காக மூத்த குமாரனை அவர் அனுப்புறாரு. ஏன் தெரியுமா?
மண்ணாய் இருக்கிற நாம மண்ணுக்கு திரும்புவோங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நாம விண்ணுக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், வானமேறி போகணும்னா, அந்த வானத்துல உள்ள காரியங்கள் நமக்குள்ள வரணும். பரலோகத்தின் மகிமை நமக்குள்ள வரணும். பாவ சரீரத்துல இருக்கிற நமக்குள்ள எப்படி பரலோகத்தின் மகிமை வர முடியும்? அப்ப பரலோகத்தில் இருக்கிற அவர அனுப்புறாரு. நம்மள மீட்கிறதற்காக. அவர் என்ன செய்றார் தெரியுமா? தன்னுடைய சரீரத்தையும், தன்னுடைய ரத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு 26:26ல அந்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு. இது என்னுடைய இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள். இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. இதை பானம் பண்ணுங்கள். இது என்னுடைய ரத்தமா இருக்கிறதுன்னு சொல்லி திராட்சை ரசத்தை கொடுப்பாரு. இப்ப நான் இதை ஆண்டவரை நோக்கி ரொம்ப தடவை இந்த கொஸ்டினை கேட்டிருக்கேன். ஏசப்பா, எதற்காக நீங்க பாடுபட்டீங்க, அவமானப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்க. ஆனா உங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதுக்குப்பா எங்களை சாப்பிட சொன்னீங்க? அதை சாப்பிட்டாதான் இதுக்கு மீட்பு கிடைக்குமா? எதனால அப்படின்னு கேட்டதுக்கான ஆன்சர் தான், பதில் தான் இந்த வெளிப்பாடு. கர்த்தர் சொன்னாரு, நான் ஒரு கோபத்துல சத்ருவ உன்னை சாப்பிட சொல்லிட்டேன். அவன் இப்ப வரைக்கும் உன்னை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப உன்னை சாப்பிடக்கூடாதுன்னா அப்ப உனக்குள்ள அவன் பயப்படுகிற காரியம் இருக்கணும். அவன் நெருங்க முடியாத ஒரு காரியம் இருக்கணும். அது யாருன்னா அவரை தவிர தேவனை தவிர வேற எந்த வல்லமையும் பார்த்து அவன் பயப்பட மாட்டான். அவன் பயந்து நடுங்குற ஒரே ஒருத்தர்னா அது கர்த்தர் மாத்திரம்தான். அப்ப அவர் நமக்குள்ள வரணும். அப்ப அவன் ஒன்ன சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னா நீ என்ன சாப்பிடு. நான் உனக்குள்ள ரத்தமும் சதையுமா வந்துட்டேன்னா என்னுடைய வித்து உனக்குள்ள கலந்துரும். நான் அதாவது அவருடைய ஜீன் நமக்குள்ள வந்துரும். இப்ப கிறிஸ்துவின் பிள்ளைகளா நம்ம மாறிடுவோம். நமக்குள்ள அவர் வந்தாருன்னா சத்துரு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை பார்க்க மாட்டான். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் அவனுக்கு தெரிவார். அப்போ அவனால எப்படி முழுங்க முடியும்? இப்ப நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். சபையில அப்பம் பிக்குதல் நடக்குது. அதை எடுக்கும் பொழுது எல்லா பாவ அறிக்கையும் பண்ணிட்டு தானே நம்ம எடுக்கிறோம். அப்ப எடுக்கும் பொழுது பரிசுத்தமா நம்ம அதை எடுக்கும் பொழுது நமக்குள்ள எந்த பாவமும் இருக்காது. கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்ப அவனால நம்மள சாப்பிட முடியாது. அததான் தொடர்ந்து நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவருடைய வருகை வரைக்கும் நம்ம இதை சாப்பிடணும். அவர் நமக்குள்ள இருக்கணும். நம்ம எடுக்கல, அவர் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு உணவாயிருவோம் நம்ம. அதான் ஆண்டவர் சொல்றாரு ஒரே வார்த்தையில, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய இந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்துடணும். இந்த மாம்சமும் ரத்தமும் கிறிஸ்துவினுடைய ரத்தமும் மாம்சமும் நமக்குள்ள கலந்துடணும். அதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரமா இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அது பெரிய பாவம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இதுதான். இது எப்பேற்பட்ட பரலோக திட்டம் தெரியுமா? எல்லா புகழும் கனமும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உரித்தாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா.